ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவுமே சிம்பிளான ரவா லட்டு ரெசிபி எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பை ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கோங்க. இந்த முந்திரி பருப்பை நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வைக்கணும். இப்போ முந்திரி நல்லா வறுபட்டுச்சு. இந்த முந்திரியை நம்ம தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதை நம்ம லாஸ்ட்டில் லட்டு பிடிக்கும் போது சேர்த்துக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 3 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இந்த 3 கப் ரவையை நல்லா வறுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் எந்த அளவுக்கு வறுக்கீங்களோ அந்த அளவுக்கு ரவா லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருகாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை மொத்தம் ஒரு 15 நிமிஷம் வறுத்துருக்கேன் லோ ஃப்ளேமில் வச்சு. நீங்களும் அதே மாதிரி கருகாமல் ஒரு 15 நிமிஷம் வறுத்துக்கோங்க. ரவா லட்டுக்கு நீங்கள் ரவையை எந்த அளவுக்கு வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரவா லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதிக நாள் கெட்டு போகாமல் இருக்கும். ரவையை இப்போ நல்லா வறுத்தாச்சு. ரவையோட கலரே பாருங்கள் எப்படி நல்லா சேஞ்ச் ஆகிருக்குன்னு. இந்த அளவுக்கு நம்ம ரவையை வறுக்கணும். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு அப்படியே மாற்றிடுங்க. இப்போ அதே கடாயை சூடு பண்ணி ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு 2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. நம்ம ரவை எந்த கப்பால் அளந்தோமோ அதே கப்பால் தான் எல்லாமே நம்ம அளந்துக்கணும். நீங்கள் தேங்காய் கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். ஆனால் தேங்காய் அதிகமாக சேர்க்கும்போது ரவா லட்டோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் ஒரு 10 நிமிஷம் நல்லா வறுக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் நல்லா வறுக்கிறதுனால ரவா லட்டு அதிக நாள் கெட்டு போகாமல் இருக்கும். தேங்காய் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. தேங்காயோட கலரே பாருங்கள் நல்லா மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை வறுத்து வச்ச ரவையோடு சேர்த்துக்கலாம். இதுக்கு வாசனைக்காண்டி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பால் ரவை அளந்தோமோ அதே கப்பால் சீனியை பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கேன். 2.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் முழுசாக அப்படியே சீனியை கூட சேர்த்துக்கலாம். நான் பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கேன். அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகும். இதை நீங்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் வச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு மட்டும் பால் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. ஏன்னா ரவை எல்லாமே சூடாக இருக்குது. நம்ம சீனியும் பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சோண்டு சேர்த்தாலே ரவா லட்டு பிடிக்கிற அளவுக்கு வந்துடும். அதனால் நீங்கள் லைட்டாக தெளித்து மட்டும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கையால் நல்லா எல்லாமே கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி லட்டாக பிடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்துடும். பால் மட்டும் நீங்கள் ஊற்றும் போது ரொம்ப கம்மியான அளவு ஊற்றுங்க. கொஞ்சம் அதிகமாகிருச்சு அப்படின்னாலும் லட்டு பிடிக்கிறதுக்கு வராது. சூடாக இருக்கும்போதே நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் எல்லா லட்டையும் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த சிம்பிளான ரவா லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.